வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 9ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,689 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,759 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,814 வரைக்கும் நிஃப்டி போவதுக்கு வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,564 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,509 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,439. நிஃப்டி தொடர்ந்து நமக்கு சைட்வேஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்ப்போம். அடுத்து இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா கரெக்டாக மூவ்மெண்ட் எல்லாமே இதே இடத்த ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகும், அல்லது இந்த இடத்த நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து கீழே நோக்கி நகரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள் இதெல்லாம். இந்த இதைத்தான் நம்ம வந்து சேனல்ல டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைன்ல வரும். இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதுதான் நம்ம இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் 25,000 வரைக்கும் போறதுக்கு இந்த இருக்கு இல்லையா, இதுதான் 25,000 லெவலுக்கு நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது 25,300க்கு இந்த பாயிண்ட், 25,700 அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ல வரும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கணிக்கணும். அடுத்து சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் வரும். 24,000 அப்படிங்கிறது இந்த லெவலில் நமக்கு வரும். 23,900ங்கிறது இந்த லெவலில் நமக்கு வரும். இந்த மாதிரி நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை நம்ம இந்த மாதிரி கணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே கன்சாலிடேஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கும், அல்லது அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கும். இதை வச்சு நம்மளோட ட்ரேடிங்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நமக்கு பாத்தீங்க இது வந்து 1 day சார்ட். பாத்தீங்கன்னா கரெக்டா 2023ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள நம்ம பார்ஸை வச்சு இந்த சேனல் டிரா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. மேலும் இந்த லெவல்ஸ் வந்து டச் ஆகிருக்கு இல்லையா, இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும், அல்லது ட்ரெண்ட் கிடையாது, மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அல்லது கீழே மூவ் ஆகும். அதனால இந்த சேனல்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடங்கள்ல வரும்போது நம்மளோட ட்ரேடிங் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ நமக்கு இந்த லைனுக்கு இங்க இருக்கு, அதனால இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வச்சிருக்கோம். அந்த லெவல்ல எல்லாம் வருதா அப்படின்னு பார்க்கணும். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கிட்ட வரும். நம்ம ஏற்கனவே ஒரு லெவல் வச்சிருக்கோம். இதை பிரேக் அவுட் பண்ணுதா, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பிரேக் அவுட் பண்ணுதா, பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் டிரா பண்ணி பண்றோம். இங்க பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல் சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 53,679 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 53,951 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 54,128 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,230 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 53,053 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,781 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா 53,700 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அது எந்த லெவலில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அதே இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக்கோ அல்லது பிரேக் அவுட் ஆகியும் மேலே போகிறது அந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த ஜோன்ஸில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 54,200 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேஞ்சில் வரும். நமக்கு சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 52,900 வச்சுருக்கோம். 52,900ங்கிறது நமக்கு இந்த லெவலில் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு லெவலும் ரீச் ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்மளோட ட்ரேடிங் பண்ணும் பொழுது ட்ரேடிங் ட்ரெக்கிங்ஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த லெவல் நமக்கு இன்னும் இந்த இடத்துல இந்த லெவலை ரீச் ஆச்சு அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வரைக்கும் போகாமல் நமக்கு இங்கே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த சேனல் கிட்ட போகும் பொழுது கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலும் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியும் இருக்கு. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பாசிட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.